Friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10 month பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் subscribe பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப thanks. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம subscribe பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். இந்த பனானா பேன்கேக் வந்துட்டு நம்ம 8 monthsலேருந்து பேபிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இருந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ்க்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எந்த டைம்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேன்கேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஒரு எக் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு எக் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பேன்கேக் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்துட்டு எக் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வித் ப்ரோட்டீன் நிறைய அதிகமாக இருக்குது. எக்கில் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன் ஈஸியாக ஆகும். போன்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக் கொடுக்கறதுனால. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் பனானா வந்து நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபோக்ஸ் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு நம்ம 6 monthsல இருந்த பேபிக்கு வந்து பனானா கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பேர் நினைப்பீங்க பேபிஸ்க்கு வந்து பனானா கொடுத்தா கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. பனானா கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பனானா கொடுக்கறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம பனானா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி லெவல்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணும் பேபிஸ்க்கு வந்துட்டு. இப்போ ஃபீவர் இந்த மாதிரி எந்த டைம்லவும் நம்ம பனானா வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு நம்ம ஆப்ஷனல் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். வேணும்னா இதில் வந்து நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு வந்து கோதுமை மாவு சேர்க்கல, நட்ஸ் பவுடர் மட்டும்தான் சேர்த்து கொடுக்குறேன். சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா பனானாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நான் எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம பேன்கேக் வந்து செஞ்சுக்கலாம். பேன்கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் வந்து நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கீ இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் வந்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக வந்து சேர்த்துக்கிறேன். ஊற்றிட்டு நான் வந்து ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி மாவு எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போட்டுக்கணும். நல்லா குக் ஆகிருக்கு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா தீஞ்சிடும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு பனானா கொடுத்ததுனால. டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். ஃபுட்டுங்களாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பேபிக்கு வந்து இப்போ கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9 o'clock தான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தாங்க. ஸோ அதனால தண்ணி கொடுத்துட்டு வந்து நம்ம ஃபுட்டு வந்து கொடுத்துக்கலாம். பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பனானா எக்கு செய்ததுனால இந்த மாதிரி சாஃப்டாக கொடுத்தோன்னா நான் நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. எக்கு சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தான் நான் சாப்பிட வைக்குவேன். ஆனால் அவங்களே வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் விரும்புகிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து அவங்களே சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் பேபிஸும் நல்லா வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கற்றுக்குவாங்க. என்ன சின்னவா? நம்ம பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நல்லா டைஜஷன் ஆகும். எக் பனானா நம்ம கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு ரொம்ப வெயிட் கெயினுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். அப்புறமா வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். மாற்றி ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஃபுட் வந்து கொடுத்தாச்சு. புடி ஆப்பட்டும். பேபியை வந்து நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 9 monthsல இருந்து பேபி வந்து அவங்களே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
நம்ம நட்ஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால பேபிஸ்க்கு வந்து நிறைய வெயிட் கெயினுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அலர்ஜி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். ஒரு ட்ரை ஃப்ரூட்டாக வந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும். பேபிஸ்க்கு வந்து எந்த அலர்ஜி ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து லஞ்ச் பார்க்கலாம். வின்டருக்கு வந்து பேபிஸ்க்கு இந்த ரெசிபி கொடுத்தோன்னா ரொம்ப கோல்டு கஃப் கிளியர் எல்லாமே ஆகும். மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்துட்டு நான் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அப்புறமா பூண்டு வந்து எடுத்திருக்கோம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்திருக்கோம். இது நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். திப்பி எதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போதான் பேபிஸ்க்கு வந்து நல்லா நியூட்ரிஷனும் எல்லாமே சேரும். நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன். அது புளி தண்ணி செஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். 9 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து நம்ம புளி எல்லாமே சேர்த்து கொடுக்கலாம். 8 மந்த் பேபிஸ்க்கெல்லாம் புளி சேர்க்காம வந்து நம்ம பிளெயினாக தான் ரசம் வச்சு கொடுக்குறோம். டொமேட்டோ ரசம் அந்த மாதிரி. இவ்வளோ புளி தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம மிக்சிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம மிக்சிக்குள்ளே கூட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்சி பண்ணி வச்சு ரசம் வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 9+ பேபிஸாக இருந்தால் மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பிளெயின் ரசம் தான், டொமேட்டோ ரசம் மட்டும்தான். அவ்வளோதான். புளி தண்ணியும் சேர்த்துட்டோம். அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரசம் வந்து நல்லா நிறைய கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 டைம்ஸ் கொதி வந்த உடனே நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துருக்கேன். நான் தண்ணி அதிகமாக சேர்க்கல. ரசம் ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்ச உடனே வந்துட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ரசம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ ரசம் ஸ்மெல் வந்து வெளியே போகாது. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரசம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாகவே வேணும்னா ரசம் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம எதுவும் ஸ்பைஸ் சேர்க்கல, புளியும் கூட அதிகமாக சேர்க்கல, கம்மியான குவான்டிட்டிக்கு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம ரசம் எல்லாமே நல்லா அதிகமாக கொடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும். பேபிக்கு வந்து கொஞ்சமாக கோல்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டல்லாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோல்டு டைமில் வந்து ரசம் சாதம் நல்லா கொடுக்கலாம் பேபிஸ்க்கு வந்துட்டு. பேபிக்கு வந்து ரசம் வந்து பிடிச்சிருக்கு. இந்த நம்ம கோல்டு டைமில் வந்து இந்த மாதிரி ரசம் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து நம்ம புளி வந்துட்டு ஒரு 9 மந்த் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா புளி வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ரசம் சாதம் கொடுக்கறதுனால பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். கோல்டு கஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் பேபிஸ்க்கு வந்துட்டு. மறக்காமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேபிக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த ரெசிபி வந்துட்டு. டின்னருக்கு வந்துட்டு பொட்டேட்டோ பீட்ரூட் சாதம் தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து நான் ஒரு பொட்டேட்டோ கொஞ்சமாக கட் பண்ணி, ஒரு பொட்டேட்டோ, ஒரு பீட்ரூட், அப்புறமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி, ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுன்னா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு குக்கரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ, பீட்ரூட், பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல.
கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 6 ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது. நம்ம வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். வேணும் நம்ம இப்போ வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்க்கல, ஏன்னா ஃப்ரை பண்ணதுனால அதை நெய் வந்து சேர்த்துக்கல. வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் வந்து செஞ்சு மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபி வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃபுட் வந்து கொடுத்துடலாம். சின்னவா பேபி வந்து நல்லா சியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து வெஜிடபிள்ஸ் நான் வந்து அவ்வளோவா மேஷ் பண்ணுறது இல்லை. சின்னவா பீட்ரூட்டில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. பேபிஸ்க்கு வந்து பிளட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா வந்து டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டேட்டோவில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டேட்டோ கொடுக்கறதுனால. எல்லாம் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். நான் வந்து தால் சேர்க்கல. வேணும்னா நம்ம தால் கூட பருப்பு வந்து சேர்த்து நான் கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாகவே விளையாடிட்டே தான் சாப்பிட்றாங்க பேபி வந்துட்டு. இந்த மாதிரி நம்ம பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் கொடுக்கறதுனால நிறைய வெயிட் கெயினுக்கு டைஜஷனுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். மறக்காமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. Bye bye. See you on next video, guys. Bye.